ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். படி. தந்தை சொன்ன ஒற்றை வார்த்தை நிரூபித்து காட்டிய அரசு பள்ளி மாணவி. 495 மார்க் எடுத்திருக்கேன் 10th. நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு தான். எங்க அப்பா தனிக்கன் பிசினஸ் தான் பண்றாங்க. என்னோட டீச்சர்ஸ், என்னோட தலைமை ஆசிரியர், அப்புறம் என்னோட அப்பா அம்மா எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட டீச்சர்ஸ் வீக்லி டெய்லி டெஸ்ட் கொடுத்துருவாங்க, எல்லாமே பண்ணாங்க. அப்பாவின் வார்த்தையை அப்படியே நிறைவேற்றிய பாசமகள், புன்னகை முகத்தோடு பூரித்து போன தந்தை. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியை சேர்ந்தவங்க தான் லட்சுமணன் மற்றும் தேன் ஆனந்தி தம்பதி. இவங்களோட பொண்ணு தான் பூர்விகா. நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு தான். எங்க அப்பா தனிக்கன் பிசினஸ் தான் பண்றாங்க. நான் எப்போதுமே நைட்டு ரொம்ப நேரம் உட்காந்து படிப்பேன். காலையிலலாம் அவ்வளோவா எழுந்திரிச்சு படிக்க மாட்டேன். காலையில் ரொம்ப தூக்கமாக வரும். என்னோட டீச்சர்ஸ், என்னோட தலைமை ஆசிரியர், அப்புறம் என்னோட அப்பா அம்மா எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட டீச்சர்ஸ் வீக்லி டெய்லி டெஸ்ட் கொடுத்துருவாங்க, எல்லாமே பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 9th சிறார் திரைப்படத்தில் ஸ்டேட் லெவலில் ஜெயிச்சு ஜப்பான் போனேன். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். NMMS இது மாதிரி நிறைய கோச்சிங் எங்கள் ஸ்கூலில் கொடுத்துட்ருக்காங்க. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் போயிருந்தா கூட இவ்வளோ கோச்சிங் கொடுத்துருப்பாங்களா, நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருப்பேன்னா எனக்கு தெரியாது. நான் ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ கூட இவ்வளோ அச்சீவ் பண்ணலை. இப்போ தான் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரியே இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய குழந்தைகள் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரசு பள்ளியும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ப்ரைவேட்டோட சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.